எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சொன்னேன், திருவண்ணாமலைக்கு கூட்டம் வரும், ஆனாலும் அங்கே திமுகவுக்கு தான் ஓட்டு வரும் என்று. எனவே இந்த தேர்தலிலும் எதிர்பாராமல் எங்கிருந்தோ வந்தவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெற்றி பெற்ற நேரத்திலும் திருவண்ணாமலையில் வெற்றி பெற்றிருக்கிற அருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களே, விடுதலையிலே பெரியார் பகத்சிங்கை பற்றி கட்டுரை எழுதுகிறார். பகத்சிங்கை பற்றி அன்றைக்கு யாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியாது. எனவே அவ்வளவு தூரம் எப்படி குடும்ப கட்டுப்பாட்டை லண்டனில் இருக்கிற ஒரு பெண் மருத்துவர் என்கிறாரே யாராக இருக்கும் என்று இன்றைக்கு நமக்கு 1000 கருவிகள் இருக்கின்றன. நான் வெற்றிகளும் தோல்விகளும் வந்து போகும், திமுக நிலையாக இருக்கும் என்பதை பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். பல கூட்டங்களில் நாம் சொல்லுவதைப் போல நம்மை போல வெற்றியை பார்த்தவர்களும் இல்லை, நம்மை போல தோல்வியை பார்த்தவர்களும் இல்லை. இரண்டையும் தாண்டித்தான் திமுக கழகம் நின்றிருக்கிறது. எந்த காற்றடித்தாலும் எந்த புயல் அடித்தாலும் புயலும் காற்றும் கடந்து போகும் கழகம் என்றைக்கும் ஒரு நாளும் தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகாது. தமிழ்நாட்டு மக்களும் கழகத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் எண்ணி பாருங்கள், வெற்றி பெற்றவர்கள் கூட தமிழ்நாட்டில் இவ்வளவு கூட்டம் நடத்தவில்லை. நாம் தான் இப்போதும் தொடர்ந்து எல்லா ஊர்களிலும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆளுங்கட்சி பேசுகிறார்களா, கூட்டம் போடுகிறார்களா? பேசுவதற்கு அவர்களிடத்தில் ஆள் இருக்கிறதா? நண்பர்களே, முதலமைச்சரே பேசாத பொம்மையாகத்தான் இருக்கிறார். நான் நேற்றைக்கு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், ஒரு திரைப்படத்தில் ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் சில நேரங்களிலே எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் சில நேரங்களில் நம்மை ஊடகவியலாளர்கள் சூழும்போது சட்டமன்றத்தில் அம்பி மாதிரி இருக்கிறார். மேடையில் ஏற்றிவிட்டால் அந்நியன் மாதிரி பேசுகிறார். அது தயாரிக்கப்பட்ட ஒரு உரையாக இருக்கிறதே தவிர இயல்பான ஒன்றாக இல்லை. ஆளப்போரான் தமிழன் என்று அவர் நடித்த படத்தில் வருகிற ஒரு பாட்டுக்கு ஆண் பெண் காவலர்கள் எல்லோரும் ஒரு நடனமாடுகிற ஒரு புதிய அரசை இன்றைக்கு நாடு பெற்றிருக்கிறது. கார் ஓட்டுகிறார், பாட்டு பாடுகிறார், எழுதி கொடுத்தால் பேசுகிறார். அவர் பேசவில்லை, இன்னொருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், உயரமாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய முரசொலியிலே கூட எழுதியிருந்தார்கள், முதலமைச்சர் பேச மறுக்கிறார், முதல் போட்டு அமைச்சர் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே 10ஆம் தேதி அவர் போட்ட கையெழுத்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்கப்படும் என்பது. ஆனால் அதற்கே 30 நாட்கள் ஆகியிருக்கின்றன. நாம் விவசாயிகளுக்கு எத்தனை 1000 கோடி? கலைஞர் 2006 பதவியேற்ற முதல் நாள் அவர் கையெழுத்திட்டது விவசாயிகளுக்கு 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து. நம்முடைய அருமைக்குரிய தளபதி அவர்கள் 12000 கோடி ரூபாயை ரத்து செய்தார். மொத்தம் விவசாயிகளுக்கு 19000 கோடி ரூபாயை ரத்து செய்த அரசு நம்முடைய அரசுதான். இன்றைக்கு இவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி இருக்கிறாரே, இந்த பெயரை கூட அவர் எங்கே இருந்து கண்டறிந்திருக்கிறார்? நீங்கள் எண்ணி பாருங்கள். இதுவும் கலைஞர் கொடுத்த தலைப்பு தான். 2010ஆவது ஆண்டு அதுதான் கலைஞர் எழுதிய கடைசி திரைப்படம், வசனம் எழுதிய படம் அது. அந்த படத்துக்கு பெயர் பெண் சிங்கம். பெண் சிங்கத்தை இவர் சிங்கப்பெண் என்று மாற்றி வைத்திருக்கிறார். எதுவும் நம்மிடத்தில் இருந்துதான் போய் சேருகிறது. 1973ஆவது ஆண்டு பெண்களை காவல்துறையில் சேர்ப்பது என்கிற அரசு ஆணையை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அதற்கு பிறகு 92ஆம் ஆண்டு மகளிர் காவல் நிலையத்தை ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கினார். 73லேயே பெண்களை காவல்துறையில் சேர்த்த ஒரு பெரிய அறிஞர், தொலைநோக்கு பார்வையாளர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பெரியார் சொன்னார், கலைஞர் செய்தார். 2010ஆவது ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 87வது பிறந்த நாளில் அவர் கடைசியாக கதை வசனம் எழுதிய ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு பெயர் பெண் சிங்கம்.
எனவே எல்லாம் நாம் கொடுத்தது. இன்றைக்கு இவர் நான் தான் புதிதாக செய்திருக்கிறேன் என்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் கொள்கை தலைவர்கள் என்று 5 பேரை வைத்திருக்கிறீர்கள். நம் தலைவரையும் தளபதியும் சேர்த்து 7ஆக அறிவித்து விடுங்கள். கடைசியாக இப்போது இந்த படையை அவர் தொடங்கி இருக்கிறார். இனிமேல் நாளை காலையிலிருந்து தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்டார். நம்புங்கள், வேறு வழி இல்லை. சில செய்திகளை நாம் நம்பித்தான் தொலைய வேண்டியிருக்கிறது. இந்த அண்ணாமலை என்று ஒருவர் இருக்கிறார் பாருங்கள். அவர் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். 10 நாள்களில் 17,11,000 பேர் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். 17,11,000 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அண்ணாமலை ஒன்றை மட்டும் இதுவரையில் சொல்லவில்லை. அந்த கட்சிக்கு கொள்கை என்ன என்கிற ரகசியத்தை மட்டும் இன்று வரையில் சொல்லவில்லை. கட்சிக்கு கொள்கை என்ன என்பதை சொல்லவில்லை, விடுங்கள். கட்சியின் பெயராவது யாருக்காவது தெரியுமா? திஸ் இஸ் அ மூவ்மெண்ட் ஃபார் த பீப்புள் என்கிறார். இது மக்களுக்கான இயக்கம். மற்றவர்களெல்லாம் கரடி, குரங்கு, சிலிங்கம், புலிக்கா இயக்கம் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் மக்களுக்கான இயக்கம்தான். திடீரென்று ஒருவர் புதிதாக புறப்பட்டு 10 நாள்களில், நான் கேட்கிறேன், உண்மையாகவே அந்த செய்தி இருந்தால் 10 நாள்களில் 17 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி. ஆனால் அந்த 17 லட்சம் பேருக்கு என்ன தெரியாது? அந்த கட்சியினுடைய பெயர் தெரியாது, அந்த கட்சியினுடைய கொள்கை தெரியாது, கட்சியினுடைய நோக்கம் தெரியாது. இப்போது என் வருத்தம் அண்ணாமலை மீதல்ல, எதுவுமே தெரியாமல் 17 லட்சம் பேர் கட்சியில் சேருகிறார்கள் என்றால் அவர்கள் மீதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எதுவும் இல்லாமல் அண்ணாமலையும் அங்கிருந்து அனுப்பப்படுகிறவர் தான். எல்லோருமே அவர்களால் தயாரிக்கப்படுகிறவர்கள். சில நேரங்களில் என் வீட்டில் நாம் குளிக்கிற போது நாம் சோப்பு பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு சோப்புக்கு லைஃப் பாய் என்று பெயர், இன்னொரு சோப்புக்கு லக்ஸ் என்று பெயர், இன்னொரு சோப்புக்கு ஹமாம் என்று பெயர். உங்களுக்கு தெரியுமா? எல்லா சோப்பையும் இந்துஸ்தான் லீவர் தான் தயாரிக்கிறது. எல்லாம் சோப்புக்கு பெயர்கள் வேறு வேறே தவிர எல்லா சோப்பையும் இந்துஸ்தான் லீவர் தான் தயாரிக்கிறது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு சோப்புக்கு விஜய் என்று பெயர், ஒரு சோப்புக்கு அண்ணாமலை என்று பெயர், ஒரு சோப்புக்கு சீமான் என்று பெயர். ஆனால் எல்லாம் நாக்பூரிலே தயாராகி வருகிறது. இவர்கள் ஒருவரோடொருவர் மோதிக்கொள்வார்கள். இவர் அவரை பார்த்து கடுமையாக பேசுவார். எதற்காக கடுமையாக பேசுவார் என்றால், அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. நாக்பூரில் இருக்கிற RSS இயக்கத்துக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற திராவிட இயக்கங்களுடைய, திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியை மாற்றியிருக்கிறார்கள். ஒன்றை வேதனையோடு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஒன்றை செய்து முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய விசில் அலை அடித்து விட்டது என்பதெல்லாம் உண்மை இல்லை, நம்ப வேண்டாம். அவர்களுக்கு 1,71,00,000 வாக்குகள் என்றால் திமுக கூட்டணி 1,54,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. வெறும் 17 லட்சம் வாக்குகள் வேறுபாடு. நீங்கள் 1,54,00,000 என்பதை மிக எளிதாக புறக்கணித்து விட முடியாது. தமிழ்நாட்டில் திமுக அப்படி ஒன்றும் காணாமல் போய்விடவில்லை. அதிமுக கூட்டணிக்கும் 1,11,00,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. 35% விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்றால் 65% மக்கள் அவருக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு, ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முறையில் இப்படித்தான் இருக்கும். நாம் ஆட்சிக்கு வந்த போதும் பெரும்பான்மையான ஓட்டுகள் 50%க்கு மேல் எந்த கட்சியும் வாங்கியதில்லை, வாங்க முடியாது. நீங்கள் பெரும்பான்மையை பெற்றிருக்கிறீர்கள். அப்போதும் கூட உடைய நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படியெல்லாம் மக்கள் உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடவில்லை. நீங்கள் அவ்வளவு பெரிய அலையும் புயலும் அடித்திருந்தால் நாம் 71 வெற்றி பெற்றதைப் போல 184 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே 184 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி நம்முடைய கட்சி மட்டும்தான். இந்த நாட்டில் சமத்துவம் வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும், எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் இடம் வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருவள்ளுவனின் வரிதான் திமுகவினுடைய அடிப்படையான கோட்பாடு. அதற்காக தொடங்கினோம், பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இன்றைக்கு வாக்களித்திருக்கிற பலர் எதற்காக வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் அந்த விடை தவறானது என்பதை அவர்களுக்கு காலம் உணர்த்தும். ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்தோம் என்கிறார்கள். 2 விடைதான் பெரும்பான்மையாக வருகிறது. ஒன்று, என் பேரப்பிள்ளை சொன்னான், என்னுடைய சின்ன குழந்தை என்னை கேட்டுக்கொண்டது, பிள்ளைகளுக்காக போட்டு விட்டேன், நீங்கள் பிள்ளைகளுக்காக சாக்லேட் வாங்கி கொடுங்கள், பிள்ளைகளுக்காக நாட்டை தூக்கி கொடுத்து விடாதீர்கள். அதை அனுபவிக்க போகிறோம். நண்பர்களே, நாம் சொல்ல வேண்டியதில்லை, நாம் பேசாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் மக்கள் பேசுவார்கள். நாக்பூர் தயாரிக்கிறது,
ஏற்கனவே ஒருவரை தயாரித்து வைத்திருக்கிறது. அவர் மேடைகளிலே பேசுவார். அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கிற ஒரே ஒரு சாதனை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். தொடர்ந்து இன்றைக்கும் கூட ஏன் இப்படி விதவிதமான, எப்படி அந்த இந்துஸ்தான் லீவர் விதவிதமான சோப்புகளை தயாரிக்கிறதோ அப்படி ஏன் இவர்கள் தயாரிக்கிறார்கள் என்றால் வேறொன்றுமில்லை, அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. மாற்றம் வேண்டும் என்று சொல்லித்தானே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாளைக்கு மறுபடியும் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால், இந்த ஆட்சியை புரிந்து கொண்டதற்கு பிறகு வேண்டாம், இந்த ஆட்சி வேண்டாம், மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த மாற்றம் மறுபடியும் திமுகவை நோக்கி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒருவேளை இவரை விட்டால் அவரிடத்திலே போய் சேருங்கள், அவரை விட்டால் மூன்றாவது ஒருவரிடத்திலே போய் சேருங்கள். ஏனென்றால் நான் முதலில் சொன்னது போல லக்ஸ் சோப்பு விற்றாலும், ஹமாம் சோப்பு விற்றாலும், லைஃபாய் சோப்பு விற்றாலும் பணம் அங்கேதான் போய் சேரும். முதலாளி ஒருவர் தான். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் கட்டவிட்டு விட்டிருக்கிற ஒரு புதிய அரசியல். இந்த அரசியலின் அடிப்படையிலே தான் நாட்டில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா சிலிண்டர் வந்திருக்கிறது என்று அப்போது இவர்கள் ஒரு பாட்டுக்கு போடுகிறார்கள், இந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்று ஒரு பாட்டு உண்டு திரைப்படத்தில். எனவே 6 சிலிண்டர் இல்லை, ஒரு 3 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் கூட வரவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம் தளபதி தொடக்கி வைத்த திட்டம். நகர பேருந்துகளிலே நீங்கள் போய் வருகிறீர்கள் என்றால் அது நம் தளபதி தொடக்கி வைத்த திட்டம். காலை உணவு இப்போதும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது என்றால் அது நம் தளபதி தொடக்கி வைத்த திட்டம். உண்மையாய் கேட்கிறேன் விஜய் அவர்களே, முதலமைச்சர் நீங்களா அல்லது எங்கள் தளபதி தான் இன்னமும் முதலமைச்சரா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. உற்சாகமாக இருங்கள், நாம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம். வேறு பெயரில் உட்கார்ந்திருக்கிறார்களே தவிர நாம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்க கொள்கைகள் தான் இந்த மண்ணில் இப்போதும் ஆட்சி பெற்றிருக்கின்றன. நம்மை புறந்தள்ளிவிட்டு விஜய் அல்ல வேறு எந்த வெங்காயமும் இந்த மண்ணில் ஒரு நாளும் வர முடியாது. என்றைக்கும் எப்போதும் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை, நம்முடைய செயல்பாடுகளை புறக்கணித்துவிட முடியாது. காரணம், ஆழ்ந்தும் தொலைநோக்கோடும் நாம் அவற்றை செய்து முடித்திருக்கிறோம்.